அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம த டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 2 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா அந்த ஒரு அகாடமிக்கு போயிருப்பாங்களா, கடைசியாக பார்த்தா அங்கே வந்து இப்போ நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுருப்பாங்க. இப்போது பக்கத்தில் இருக்க ஒரு காட்டில் காடோட போன்ஸ் இருக்குது, அதை கொண்டு வந்தால் நாங்கள் அட்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அந்த போன்ஸை தேடி உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போ இங்கே அந்த ஒரு டீன் இருக்கார்ல, அவர் வந்து தன்னுடைய பேத்திக்கிட்டே கேட்டுட்ருக்காரு, என்னம்மா ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆக்சுவலாக சீனியர் வந்தார், எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. இவரும் பார்க்குறாரு, அப்படியா சரி ஓகேம்மா அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரப்போறா. யாருன்னா நம்ம அந்த ஒரு ஃபேரி ஒருத்தி பார்த்தோம் இல்லையா ஹோட்டலில், அவள் தான் வரப்போறா. மனுஷன் என்ன சொல்கிறாரு, இங்கே நடந்த சிரிப்பெல்லாம் அவள் பார்த்து சிரிச்சிட போறா, ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அவள் வரான்னு ஏன் சொல்லவே இல்லை, நான் போய் கூப்பிட்டு வந்திருப்பேன்ல, இந்தா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நீ போக வேண்டிய அவசியம் இல்லைம்மா, அவளே இங்கே வந்துட்டா அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக அந்த ஒரு பொண்ணே இங்கே வந்துட்டா. இந்த ஃபேரியை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், அந்த ஹோட்டலில் ஒரு சண்டே ஆச்சு இல்லையா. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க வச்சுக்கோங்களேன், ஒன்றும் முக்கியமான விஷயம்லாம் கிடையாது. இவன் என்ன பண்ணுறா, ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்டர் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, எம்மா இது ரொம்ப ப்ரெஷியஸான நெக்டர் ஆச்சு, ஸோ உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்ததுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. இங்கே ஏன்ஷியன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது, ஸோ அதை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கா. அதாவது இந்த அகாடமி இருக்குல்ல, அந்த அகாடமி ஸ்டூடெண்ட் மாதிரியே இருந்து படிக்கணுமா, ஏதோ சும்மா கெஸ்ட் மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ இந்த டீனோட பிளானை பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, ஏம்மா படிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் எங்கள் ரூல்ஸ் படி ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் படிக்கணும்னா கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படிங்கிறாரு. இந்த நேரத்தில் இவருடைய பேத்தி இருக்கால, அவன் என்ன சொல்கிறா, என்னோட பாயிண்ட்ஸை நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறா. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, இவளே சம்பாதிச்சு அந்த பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதான் இந்த பொண்ணு கேட்குறா, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்ன உடனே, அதாவது இந்த காட்டுக்குள்ளே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காட்ஸ் அண்ட் டீமன்ஸ் சண்டை போட்டு இறந்து போயிட்டாங்களாம். இதை நாங்கள் ஏதோ சாதாரணமாக தான் நினச்சி இருந்தோம், ஆனால் ரீசெண்டாக ஒரு சில பசங்க உள்ளுக்குள்ள இருந்து காடோட போன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாரு. ஸோ இவளை யூஸ் பண்ணி காடோட போன்ஸை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுது அந்த பக்கி. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் எல்லாருமே அந்த காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரே புகை மூட்டமாக இருக்குங்க. அந்த ஆரா இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அதாவது இவன் அந்த டூமில் இருந்தால அங்கே என்ன ஆரா இருந்துச்சோ அதே ஆராவை இவனால் இங்கே ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குங்க, நிறைய பீஸ்ட் இருக்கு போல தெரியுது. இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறான். நம்ம பிரின்சஸ் என்ன சொல்கிறா, ஏன் எங்களெல்லாம் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறியா அப்படிங்கிறா. இவன் என்ன சொல்கிறான், லாஸ்ட் டைம் எங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணீங்க, இந்த வாட்டி நாங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஏகப்பட்ட டீமன்ஸ் தாங்க இருக்குது, அது கூட எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுறாங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இந்த டிராகனுமே என்ன பண்ணுதுன்னா ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு இவங்களை பாதுகாக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, டே என்னால் முடியாதுடா, எனக்கு பயங்கரமாக பசிக்குதுடா அப்படிங்குது. சரி ஓகே, இப்படியே இருந்தோன்னு வச்சுக்கோ, பீஸ்ட்டுக்கு நம்ம பலியாக வேண்டியதான், உள்ளுக்குள்ளே இன்னும் ஓடலான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இங்கேருந்து வெளில போனதுக்கப்புறம் உனக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி வாய மூடல, ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் விழுந்திருப்பான். இவ தான் அவன் முடிய பூச்சி இழுத்து காப்பாத்துறா. அதான் அவன் சொல்கிறா, இந்த பாரு இப்படியே போனோன்னு வச்சுக்கோ, நீ சாப்பாடு வாங்கி தர மாட்டேன், நீ சாப்பாடாக மாறிடுவே அப்படிங்கிறா. இப்போ அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது, என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஹீரோக்கு திடீர்னு வந்து ஒரு விஷன் மாதிரி வருதுங்க. நிறைய காட்ஸ் அண்ட் டீமன்ஸ் சண்டை போடுறாங்க. அந்த இடத்துல ஒரு போர்க்களம் மாதிரி காட்சி அளிக்குது. திடீர்னு பார்த்தா இவனுக்கு மட்டும்தான் அந்த காட்சி தெரிஞ்சிருக்கு, பின்னாடி இருக்கவங்க யாருக்கும் தெரியல. அதான் என்ன சொல்கிறான், இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, பின்னாடி போங்க, நான் கிளியர் பண்ணுறேன் அப்படிங்கிறான். பிரின்சஸ் பார்க்குறா, ஆரம்பிச்சிட்டான்டா மறுபடியும், இவன் தான் ஏதோ ஸ்ட்ராங்குன்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டான்டா அப்படிங்கிறான். அதுக்கேற்ற மாதிரி அவன் என்ன பண்ணுறான், நல்லா பவர்ஃபுல் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த பேரியரை கிளியர் பண்ணுறான். அதான் அவன் கேட்குறான், உனக்கு எப்படா தெரிஞ்சது, எப்படா பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் நேச்சுரலாகவே டேலண்டட்ல அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு சீசன் செகண்ட் சீசன் எவ்வளோ ஜாலியாக போகுது. சீசன் 3 பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு 3 எபிசோடு ரொம்ப கொடூரமாக எடுத்துருக்கிறானுங்க. அந்த 3யுமே நான் வந்து நம்மளுடைய புது சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த இடத்துல அந்தரத்தில் ஒரு ஐலாண்ட் மாதிரி மிதந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சொல்கிறான், நம்ம தேடி வந்தது அங்கே தாண்டா இருக்கோம் அப்படிங்கிறான். சரி எப்படி அங்கே போகிறது, இப்போ இவங்களால போக முடியாது, ஆனால் நம்ம பிரின்சஸால் போக முடியும். அந்த ஒரு புலி மேலே உட்காந்து போக முடியும்ல. அவள் உடனே நான் போகிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பறந்து போகிறா. இவங்க தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிரின்சஸ்க்கு நல்லாவே தெரியுது இது அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது அப்படின்னு. அப்போ அவளுக்கு பின்னாடி இருந்து ஒரு டிராகன் வருது, அவளை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அவளை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. இவனுங்க என்னடா போனவ ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணுமேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவள் பறந்து வரா, அவளுக்கு பின்னாடி டிராகன்ஸ் வருது. இவனுங்க பார்க்குறாங்க, ஆஹா டிராகன்ஸ் வருதுடா அப்படின்னு பார்க்குறானுங்க. இவங்க கத்துறான், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நம்ம ஹீரோ பார்க்குறான், டேய் ஏதோ தப்பாக இருக்குது, அவள் நம்மளை தான்டா டார்கெட் பண்ணுறா, ஓடுங்கடான்னு சொல்லிட்டு ஓடுறானுங்க. அவளா விடாமல் தோர்த்தி அடிக்கிறாங்க. இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல, டேய் எதுக்குடா அவன் நம்மளை தோர்த்துறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த டிராகனும் சொல்லுது, டே சென்னான் என்னடா ஆச்சு அவளுக்கு, எதுக்குடா நம்மளை விரட்டுறா அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அவள் மைண்ட் கண்ட்ரோலில் இருக்கா,
அவளை அதிலிருந்து எடுக்கணும்னா ஒரே வழி நம்ம போ தான் அப்படிங்கிறான். சரி அவளை திசை திருப்பு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோய் போ அப்படிங்கிறத எடுத்து அட்டாக் பண்ணுறான். டிராகன் கேட்குது, டேய் பிரின்சஸை கொன்ற மாட்டல அப்படின்னு கேட்குது. அதெல்லாம் ஒன்றும் கொல்ல மாட்டேன், கவலைப்படாத, அவளோட உயிரை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிறான். இப்போ அந்த ஆரோ வந்து இவளை கிராஸ் பண்ணி போகும்பொழுது அந்த ஈவில் ஆரா இருக்குல்ல, அதை அப்சர்வ் பண்ணிடுது. இந்த ஒரு டிராகனுமே அட்டாக் பண்ணுது. ஆனால் அந்த ஆரோவை ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ இவளை வந்து காப்பாற்றியாச்சு, அந்த ஒரு டைகரையுமே காப்பாற்றியாச்சு. இவ கண்முடிச்சு என்ன கேட்குறா, டேய் என்னடா பண்ண பார்க்குற, என்ன தப்பா நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதான் அவன் சொல்கிறான், ஓ உனக்கு அந்த நினப்பு வேற இருக்கா, நீ பாட்டுக்கு போய் மைண்ட் கண்ட்ரோலில் திரும்ப வந்து எங்களெல்லாம் அட்டாக் பண்ணதெல்லாம் ஞாபகம் இல்லைல்ல உனக்கு, உன்னை கஷ்டப்பட்டு காப்பாற்றி விட்டா இஷ்டத்துக்கு பேசுறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான். அதான் இவன் பார்க்குறான், மர்சனரி, எப்பா அந்த சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், இந்த டிராகன் வேறு வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணுங்க அப்படிங்கிறான். அந்த டிராகன் அட்டாக்கை இவங்களால சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், எல்லாரையும் இழுத்துக்கிட்டு அங்கே இருக்க பள்ளத்தாக்கில் குதிச்சுட்டான். டேய் என்னடா பண்ண பார்க்குற, எங்களெல்லாம் கொல்ல ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இவன் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றணும் தான் பார்க்குறான். ஆனால் இவனாலுமே முடியல. அந்த சமயத்தில் அந்த ஒரு டிராகன் இருக்குல்ல, அது சொல்லுது, டே கீழே லேக் இருக்குடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மர்சனரி இருக்கான்ல, அவன்கிட்ட அந்த ஒரு பவுச் மாதிரி தூக்கி போகிறான். இந்தா இது என்னோட ட்ரெஷர், பத்திரமா வச்சுக்கோ அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு வழியாக வந்து அவனையுமே பிடிச்சிட்டான். மற்றவங்க எல்லாருமே சேஃபாக கீழே இறங்கிட்டாங்க. இறங்கினோடனே பிரின்சஸ் கேட்குறா, ஏண்டா உயிர் போகிற நேரத்தில் உனக்கு காசு பணம் முக்கியமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான், அந்த பவுச்சில் என் உயிரே இருக்குது தெரியுமா அப்படிங்கிறான். அப்படி என்னடா இருக்குன்னு கேட்டா, சில்லி பவுடர் இருக்கான், தண்ணியில் பட்டா டேஸ்ட் மாறிடுமா. அட பக்கி பயல, நம்ம டிராகன் இன்னொரு பக்கம் நல்லா ஹச்சுன்னு தும்பிக்கிட்டு இருக்கு. இவனை பார்த்து திட்டுது, ஏன்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் சில்லி பவுடர் என்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு கேட்குது. ஏன்னா டிராகன்ஸுக்கு வந்து சில்லி பவுடர் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதான். லிட்டரலாக சொல்லணும் அப்படின்னா அலர்ஜிக். அதான் அது கத்துது, ஏன்டா என்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. நம்ம ஹீரோ கேட்குறான், இது அலர்ஜிக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் டிராகன்ஸ்க்கு இந்த ஒரு பொருள் எவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா உனக்கு, ஒரு பெரிய பவர்ஃபுல் டிராகனாகவே இருந்தால் கூட அந்த அலர்ஜி சரியாகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்குது. நம்ம ஹீரோ பார்க்குறான், 15 மினிட்ஸா, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் எவ்வளோடா சில்லி பவுடர் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் பெரிய லிஸ்ட்டே போடுறாங்க. நம்ம ஹீரோ பிளானை போட்டான். அதான் பிரின்சஸ் கேட்குறா, டே என்னடா பண்ண போற, மறுபடியும் போய் டிராகன்ஸ் கிட்ட வம்பு இழுக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது, நான் இழுக்க போகிறது இல்லை ஆத்தா, நீ தான் இழுக்க போற அப்படிங்கிறான். என்னன்னா அவகிட்ட தானே பறக்கிற ஃப்ளையிங் பீஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ பறந்து போகிற அவ எல்லா பவுச்லேயுமே அந்த ஒரு பாம் மாதிரி கட்டி கீழே போட்டு அதை வெடிக்க வைக்கிறாங்க. இந்த மிளகாத்தூள் நெடி எல்லாமே அந்த டிராகன் மூக்குக்குள்ளே ஏற அது கொலவெறி கொண்டு இவ்வளோ துரத்திக்கிட்டு வருது. ஸோ இந்த ஒரு டைவர்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த ஒரு இடத்துக்குள்ள போறான்ப்பா. அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு குரல் ஒன்று கேட்குது. இது என்ன குரல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அவனுக்கு ஒரு சில விஷுவல்ஸ் அப்படிங்கிறது வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போறான். அங்க தண்ணி இருக்கு. இந்த தண்ணிக்கு நடுவில் என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த ஃபேரி இருக்கால, அவளுமே வந்து சேர்றா. இப்போ அவளுமே போனுக்காக தான் வந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஏம்மா அந்த போன் எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்துரு அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, உனக்குள்ளே நீ ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்க, அந்த ஹோய் போ அப்படிங்கிறது என்னோட ஆன்செஸ்டர் அந்த கிங்டம்க்கு கொடுத்தது, அது எப்படி உன் கைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இதுக்கு நீ பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் என்ன சொல்கிறான், நான் சொன்னால் கூட நீ நம்ப மாட்டேன், உன்னோட ஆன்செஸ்டருக்கு என்னை நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை பேர் சொல்லி கூப்பிட்றான். இவளுக்கு கோவம் வந்தது. ஏன்னா போன முறையே சொன்னான், என்னோட ஆன்செஸ்டரை மரியாதை இல்லாமல் பேசாத அப்படின்னு சொன்னா இல்லையா. ஸோ இவன் வந்து பயங்கர கோவமாக அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவுமே எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய சண்டைலாம் இல்லைங்க. ஒரு வழியாக டைவர்ஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே போகிறான். நான் போய் அந்த ட்ரெஷரை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவளுமே பின்னாடியே வரா. என்னடா இவ பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கும் பொழுது கீழே ஏதோ ஒன்று பலன்னு மின்னுதுங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்கே தான் இந்த ஒரு எபிசோட முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.